இவ்வளவு அழகான நம்ம உலகத்துல ஆக்சிஜன் இல்லைன்னா எந்த உயிரினத்தாலையும் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஆக்சிஜன் எப்படி நம்ம உலகத்துல உருவாக்குச்சுன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் நுண்ணுயிரிகள் தான். சைனோ பாக்டீரியா அப்படிங்கிற நுண்ணுயிர்கள். இதுதான் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்துல அதிகமான அளவு சுலபமா கிடைச்ச சூரிய ஒளியையும் நீரையும் கார்பன் டை ஆக்சைடையும் பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை செய்து அதுங்களுக்கு தேவையான குளுக்கோஸை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு அதனுடைய பை ப்ராடக்டா ஆக்சிஜனை கழிவா வெளியேற்றுச்சு. இப்படியே பல ஆண்டுகள் ஆக்சிஜன் அதிகமான அளவு வெளியேற்றப்பட்டதாலையும் அதிகமான அளவு சைனோபாக்டீரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமானதாலையும் உலகத்துல ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாகிட்டே போச்சு. இதனுடைய தாக்கமா உலகமே ஒரு கிரேட் ஆக்சிடேஷன் ஈவெண்ட்டுக்குள்ள போனது. அந்த டைம்ல அதிகமான ஆக்சிஜனால பல உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் பல உயிரினங்கள் எவால்வ் ஆகி தப்பி பிழைச்சது. அந்த உயிரினங்கள் தான் பின் காலத்துல பிரம்மாண்டமான உயிரினங்களா மாற்றமடைந்தது. இப்படிதான் நம்ம உலகத்துல ஆக்சிஜன் சூரிய ஒளியை பயன்படுத்தி அயராது உழைத்த நுண்ணுயிர்கள் மூலமா உருவாகுச்சு. இது மூலமா தான் நமக்கு அட்மாஸ்பியர் கூட கிடைச்சது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி வீடியோக்கள் வேணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா.